எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், முக்கியமாக எலக்ட்ரான்ஸ் through a conductor will constitute an electric current. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது என்னென்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்குது, ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதில் குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் மட்டும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டுள்ளது அது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கண்டக்டர் அப்படின்றது அந்த ஒயர் யூஸ் பண்ணுவோம்ல, ஒயர்னு இல்லை, பொதுவாக எதெல்லாம் கரண்ட்டை வந்து கடத்துதோ அது எல்லாமே கண்டக்டர் சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் முக்கியமாக எலக்ட்ரான்ஸ் உடைய மோஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். திஸ் இஸ் சிமிலர் டு த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ அ சேனல் ஆர் ஃப்ளோ ஆஃப் ஏர் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் ப்ரெஷர் டு த லோவர் ப்ரெஷர். எப்படி தண்ணி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ஃப்ளோ ஆகுதோ, ஏர் வந்து எப்படி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகுதோ, அதே மாதிரி தான் கரண்ட்டு கூட. In a similar manner, the electric current passes through the positive terminal to the battery to the negative terminal. So electric current பாஸ் ஆகும்போது, அதாவது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது, எப்பவுமே இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ன்ற லெசன் புரிஞ்சுக்கும் போது எலக்ட்ரான்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் இது கொண்டது தான் வந்து எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எப்பவுமே கரண்ட் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் டெர்மினலில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் டெர்மினல் என்ன சொல்கிறோன்னா லோயர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடியது. ஸோ ஹையர் பொட்டென்ஷியலேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு கரண்ட் எப்பயுமே பாஸ் ஆகும் த்ரூ அ ஒயர். ஸோ இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வழியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகும். டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய டெஃபினேஷன், எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃபர் டேர்ம்ட் அஸ் கரண்ட். அதை பொதுவாக நம்ம கரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு தான் சொல்லணும், இல்லை கரண்ட்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை அ சிம்பிள் ஐ. ஸோ கேபிட்டல் ஐ போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய சிம்பிள். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டரில் எந்த பொருளில் கரண்ட் பாஸ் ஆகுதோ அதில் எந்த அளவுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், இங்கே முக்கியமாக எலக்ட்ரான்ஸ், rate of flow of charges in the conductor அப்படின்னு சொல்கிறோம். This means that electric current represents the amount of charges flowing in any cross section of the conductor in unit time. குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டரில் எத்தனை சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் ரெப்ரசன்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ், எத்தனை சார்ஜஸ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர், அந்த கண்டக்டர் சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவில், இன் யூனிட் டைம், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பொருளில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். இஃப் அ நெட் சார்ஜ் Q பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர் இந்த டைம் T. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டைம் Tயில் ஒரு நெட் சார்ஜ் Q, அந்த நெட் சார்ஜுக்கு என்ன சிம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் Q சொல்கிறாங்க. ஸோ Q அப்படிங்கிற அளவுக்கு சார்ஜ் வந்து இப்போ T அப்படிங்கிற டைமில் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா I is equal to Q by T. இங்கே ஐன்றது கரண்ட்டுடைய சிம்பிள் பார்த்தோம், Qன்றது நெட் சார்ஜ், T வந்து டைம். குறிப்பிட்ட டைமில் அந்த நெட் சார்ஜ் வந்து எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதுக்கு SI யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி SI யூனிட், எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய SI யூனிட் வந்து ஆம்பியர் சொல்கிறோம். அது சிம்பிளாக எழுதும் போது கேபிட்டல் A போடுறோம், அதை வேர்ட்ஸில் எழுதும் போது ஸ்மால் ஏல தான் எழுதணும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய SI யூனிட் ஆம்பியர், அதோடைய சிம்பிள் வந்து A. The current flowing through the conductor is said to be 1 ampere. ஸோ இப்போ நம்ம சப்போஸ் ஒரு ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். When a charge of 1 coulomb flows across any cross section of the conductor in 1 second, 1 செகண்டில் ஒரு கோலம் ஆஃப் சார்ஜஸ் வந்து 1 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆம்பியர் அப்படின்றது என்னென்னா 1 கூலும் பை 1 செகண்ட். இந்த Q by T ஞாபகம் வச்சுக்கோங்க, I is equal to Q by T. அதே தான், ஒரு ஆம்பியர். இந்த கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா I வந்து ஒரு ஆம்பியர் தான். எவ்வளோ வந்து நெட் சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா 1 கூலும் ஆஃப் கரண்ட் தான், டைம் வந்து 1 செகண்ட். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். இதில் இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் 12 காலம்ஸ், அங்கே ஒரு கோலம் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும் 1 செகண்டில் ஆகுறத நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 12 கோலம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது த்ரூ அ பல்ப் இன் 5 செகண்ட்ஸ். எத்தனை செகண்ட்லனா 5 செகண்டில் ஃப்ளோ ஆகுது. அப்போ வாட் இஸ் அ கரண்ட் டு த பல்ப்? அப்போ எவ்வளோ கரண்ட் வந்து அந்த பல்புக்குள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ I is equal to Q by T ஃபார்முலா வச்சு போட வேண்டியது தான். Qன்றது இங்கே என்னென்னா 12 காலம், Tன்றது என்னென்னா 5. ஸோ 12 divided by 5 வந்து 2.5 A, 2.5 ampere. Thanks for watching my video. Take care.